Greetings everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நாடாளுமன்ற பாதுகாப்பு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்தை பார்த்தோம்னா நமக்கு பல கட்ட பாதுகாப்பு அடுக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சென்ஸ் நம்மளை ஒவ்வொரு விதமாக செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப டெல்லி போலீஸ் மற்றும் PSS எனப்படும் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் அதிகாரிகள் அந்த சோதனைகளை செய்து வந்தனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இது வரைக்கும் இருந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாராளுமன்ற காவல் அப்படிங்கிறது டெல்லி போலீஸ் கையிலையும் பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு அமைப்புகள் கையிலையும் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் என்னாச்சு, ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ 2 சிவிலியன்ஸ் வந்து பாராளுமன்றத்தோட அந்த பார்வையாளர் அறையிலிருந்து கீழே குதிச்சு ஒரு கூச்சல் குழப்பம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கும். பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி அப்படிங்கிறது பிரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டியுமே 2 பேர் உள்ள வந்து நமக்கு வந்து ஒரு கண்ணீர் புகை குண்டு மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்லிமெண்டோட செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சுங்கிறப்போ இந்த ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளில் ஒரு சில சந்தேகங்கள் எழுந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு குழுவை வந்து நியமிக்கிறாங்க, ஒரு கமிட்டியை வந்து போடுறாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக 2-3 அமைப்புகளாக இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பதிலாக பாராளுமன்ற பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அமைப்பு கையில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CISF அப்படிங்கிற அந்த அமைப்பினிடம் இந்த பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத இப்போ கையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட் செக்யூரிட்டி அலுவலர்கள் விளக்கப்பட்டு முற்றிலுமாக பார்லிமெண்டின் பாதுகாப்பு குறித்த ஒவ்வொரு அம்சங்களும் மத்திய தொழில் பாதுகாப்பு போலீஸ் வசம் வர துவங்கிவிட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய தொழில் பாதுகாப்பு போலீஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ அவங்க கையில தான் மொத்த பார்லிமெண்டோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இனிமேல் இவங்க கையில தான் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு எல்லா விதமான பாதுகாப்புலையும், அதாவது பார்த்தோம்னா நமக்கு கேட்ல இருந்து நமக்கு மெட்டல் டிடெக்டர்ல இருந்து நம்மள செக் பண்றதுல இருந்து எல்லா விதமான MPஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இருந்து எல்லா விதமான பாதுகாப்புலையும் வந்து இவங்க தான் இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அறிக்கையின் ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப எவ்வளவு வீரர்கள் வந்து இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3300க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து இந்த ஒரு பாராளுமன்ற பாதுகாப்புல வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் சமீபத்தில் தான் சொல்லியிருக்காங்க. மே 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு செக்யூரிட்டியில சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் CISF அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு தான் நமக்கு பாராளுமன்ற பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.